வணக்கம். ஆரோக்கியமானது என்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இது நம்ம மைக்ரோ கிரீன்ஸ். பொதுவாக மைக்ரோ கிரீன்ஸ் நுண்கீரையோட தன்மைகள், அது பலன்கள் முன்னாடி இருக்க வீடியோவில் பொதுவானதுகளை பார்த்தோம், நன்மைகளை பார்த்தோம். இப்போ கொள்ளுக்கீரையோட நன்மைகளை மட்டும் தனியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கொள்ளுக்கீரை, நுண்கீரை. இதை சூப் போட்டு குடிக்கலாம், காய்கறியெல்லாம் சாப்பிடலாம். முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இது பலன் என்னன்னா, இந்த உடற்பயிற்சி செய்கிறவங்க, உடம்புல வெயிட்டை குறைக்கணுன்ற முயற்சியில் இருக்கிறவங்க, இருதய நோய்க்கு, நீரிழிவு, சர்க்கரை, சர்க்கரை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க உடனடி தீர்வாக இருக்கிற இது கீரையில் நம்ம சாப்பிட்றது நீண்ட நாளைக்கு சாப்பாடாகவும் யூஸ் ஆகிக்கிறோம், உடம்பும் சரியாகிக்கிறோம். அந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். அதை தவிர முடி உதறது, சரும பிரச்சனை, தோல் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் சரி பண்ணும். தசை நார்களை நல்லா வலுவாக்கும். நார்ச்சத்து அதிகம் இருக்குது. ஜீரணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கொள்ளுக்கீரையை உணவில் சேர்த்துக்கிறப்ப இருதய நோய் இருக்கிறவங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம். ரெண்டாவது இது உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே உடம்பு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தொடர்ந்து இதை உணவில் தொடர்ந்து 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து உணவில் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா நல்ல பலனை கொடுக்கும். சிறுநீரக செயல்பாடுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறையா இதை இந்த கீரை எப்படி உணவில் சேர்த்துக்கிறோம், எந்த மாதிரி உணவில் சேர்த்துக்கிறோம்னு நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கோம். அதையும் பாருங்கள், அதை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கீரையை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.